முதலாவதாக திங்கட்கிழமை தோறும் மெட்ரோ ரயிலில் பயணிக்க வேண்டும் என்று டெல்லி அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இரண்டாவதாக அதிகாரிகளுக்கு பெட்ரோல் பிடி 200 முதல் 250 லிட்டரில் இருந்து 160 முதல் 200 லிட்டராக குறைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக டெல்லியில் அரசு ஊழியர்களுக்கு வாரத்தில் 2 நாட்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற அடிப்படையில் வேலை செய்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக அமைச்சர்கள் அதிகாரிகள் ஓராண்டுக்கு அலுவலக ரீதியிலான வெளிநாட்டு பயணம் கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக டெல்லி அரசில் 3 மாதங்களுக்கு பெரிய நிகழ்ச்சிகள் கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஆன்லைன் வகுப்புகள் ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக அடுத்த 6 மாதங்களுக்கு புதிய வாகனங்கள் எதுவும் அரசால் வாங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக அரசின் 50 விழுக்காடு ஆலோசனை கூட்டங்கள் ஆன்லைனில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் சிக்கனம் காரணமாக டெல்லி அரசு 10 உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஒன்பதாவதாக எரிபொருள் மேம்பாட்டை பெரும்பாலான வழிகளில் குறைக்க டெல்லி அரசானது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. 10ஆவதாக பொதுமக்களும் தன்னிச்சையாக எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கவும் தற்போது டெல்லி அரசு வலியுறுத்தியுள்ளது.